மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். லூர்து அதிசய செய்திகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் 8வது வீடியோவை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய 7 வீடியோக்களும் மாதா லூர்தில் செய்த இதுவரை யாரும் சொல்லாத தெரியாத விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 7 வீடியோக்களை இன்றும் 8வது வீடியோவிலும் அதே போன்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த வீடியோ தொடர் பார்த்தீங்கன்னா, லூர்து மாதா எப்படி காட்சி கொடுத்தாங்க, என்னென்ன சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் எந்த விஷயமுமே இதில் இருக்காது. ஆனால் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத, அறியாத, நமக்கு சொல்லப்படாத லூர்து மாதாவுடைய காட்சிகளை பற்றிய செய்தி தான் இந்த தொடர். எனவே இதுக்கு முன்னால் இருக்கிற 7 தொடரையும் பார்த்துட்டு இது பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புதிதாக பார்க்குறவங்க நம்முடைய மரியனை காணப்போர் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு லூர்து அதிசய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் இதுக்கு முன்னால் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்கும், 7 வீடியோக்களும் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களாக தான் இருக்கும். நீங்கள் லூர்து மாதான்னா நமக்கு கெபி இருக்கும், மாதா இருப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அதில் செய்த சில சம்பவங்கள், அதை தான் நம்ம இந்த 7 வீடியோக்களையும் பார்க்குறோம். இன்றும் 8வது வீடியோவிலும் அப்படி ஒரு செய்தி தான் உங்களுக்கு தரப்போகின்றோம். நீல நிற கச்சை அணிந்து வந்த மாதா, நீல நிறத்தை பயன்படுத்திய மாதா. இந்த நீல நிறம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்ப்போம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம். பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் தேவதாயை வாழ்த்தினார், நாமும் அதே போல் வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் முன்னனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பானவர்களே, நீல நிறத்தை பயன்படுத்துகின்ற மாதா. மாதான்னாவே ப்ளூ கலர் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மாதா கோயில்கள்லாம் போய் பாருங்கள், ப்ளூ நிறத்தில் இருக்கும், நீல நிறத்தில். கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இன்றைக்கி கூட சட்டை பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் தான் போட்டிருக்கேன். இது இயற்கையாக அமைஞ்சிச்சு, இன்றைக்கி தான் தச்சு வாங்கிட்டு வந்தேன். அதை இன்றைக்கி போட்டு இந்த ஷூட் பண்ணணுன்னு நினச்சி போட்டேன். அது தானாகவே அமைஞ்சிக்கிச்சு. எனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாதாவும் அந்த ப்ளூ கலரை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு படுது. சரி, இந்த நீல நிறம் பெரும்பாலான மாதாவுடைய படங்கள், சுரூபங்கள், மாதாவுடைய காட்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் தான் இருக்கும். ப்ளூ கலரில், ஸ்கை ப்ளூன்னு வாங்க இல்லையா, அந்த கலரில் தான் இருக்கும். ஏன் மாதா இந்த ப்ளூ கலரை இந்த லூர்தில் பயன்படுத்தினாங்க? அவங்களுடைய அந்த வெள்ளை நிற உடையில் இடை கச்சை பார்த்தீங்கன்னா அந்த நீல நிறத்தில் தான் இருக்கும், ப்ளூ கலரில். மாதா ப்ளூன்னே அதுக்கு பேர். ப்ளூனாவே மாதா ப்ளூன்னு சொல்லிடுறோம். அப்போ ஏன் இந்த ப்ளூவை தேர்ந்தெடுத்தாங்க? மாதா எதை செய்தாலும் ஒன்று, அதில் அதை எங்கேருந்து எடுப்பாங்கன்னா பைபிள்லேருந்து தான் எடுப்பாங்க. 2வது, சில விஷயங்களை சொல்லாமல் அவங்க எதையும் விளக்கலாம் மாட்டாங்க. ஆனால் அந்த அவங்களுடைய அந்த விஷயத்தை கொடுக்குற விஷயம் இது எப்படி இருக்குன்னா சொல்லாமல் சொல்கின்றதா இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ளூ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவே போடுறோம்னா அப்போ என்ன செய்தி அதில் இருக்குன்றது பாருங்கள். இந்த ப்ளூ கலரை பற்றி மாதா எங்கேயாச்சும் சொன்னாங்களா? கிடையாது, எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஆனால் ப்ளூவில் தான் வராங்க மாதா எங்கே பார்த்தாலும். அதே போல் தான் இந்த லூர்திலையும் நீல நிற கட்சி அணிஞ்சிக்கிட்டு வராங்க. சரி, இந்த ப்ளூ கலர் ஒரு உலகளாவிய கலர். இந்த உலகமே இந்த ப்ளூவில் தான் இருக்குது சொல்ல போனால். ஏன்னா வானத்துடைய நிறம் பாருங்க, நீல நிறம், ப்ளூ. அந்த வானம் இந்த பூமியை போர்த்திக்கிட்டு இருக்குது அந்த ப்ளூ கலர், நீல நிறம். அதனால என்ன ஆகுதுன்னா பூமியில இருக்கின்ற நீர்ப்பகுதி முழுதும், கடல் பகுதி முழுசும் நீல நிறமா ப்ளூ கலரா இருக்குது. ஆக வானமும் பூமியும் ப்ளூ கலர், நீல கலர்ல இருக்கு. அப்ப எல்லாவற்றையும், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் மாதாவுக்குள் இருந்து வந்தார். மாதா தான் அவரை பெற்றெடுத்தாங்க. அப்ப இந்த ப்ளூ கலருங்கிறது மாதாவை குறிக்கின்ற கலர். உலகளாவிய, உலகமே கொள்ள முடியாத கடவுளை தன் திருவயிற்றில் தாங்கிய அன்னைன்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பூசியில் பார்த்தீங்கன்னா நற்கருணை மன்றாட்டில் இது வந்துச்சு. இந்த மாதிரி அழகான வார்த்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னதான் ஏன் தான் அப்படி எடுத்தாங்கன்னு தெரில. மாதாவோடைய அருமையான ஒரு ஒரு வார்த்தையாக இருந்துச்சு பூசியில். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் கடவுள் இந்த நீல நிறத்தை கொடுத்து வச்சிருக்கார். ஏன்னா தன்னுடைய தாயை மகிமைப்படுத்துறதுக்காக.
இந்த உலகமே மீட்படைஞ்சது யாராலன்னா மாதாவால் தான். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. மாதாவிலேருந்து தான் இந்த மீட்பு துவங்குனுச்சு இல்லையா? அதனால அவங்க மட்டும் மீட்பு திட்டத்துக்கு ஒத்துக்காம போய் கபிரியேல் தூதர்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த உலகத்துக்கு மீட்பே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய துன்பத்தை அவங்க தாங்கி அதை சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு கடவுள் ஆதியிலேயே உலகம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கலர்லாம் நிர்ணயிச்சு வச்சு அதை மாதாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்போ ப்ளூ கலருங்கிறது லூர்தில் அவங்க கட்டிக்கிட்டு வந்த அந்த கச்சையில் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்போ நான் ஒன்று சொன்ன முதல்ல, ப்ளூ மாதா எதை செய்தாலும் ஒன்று பைபிள்ல இருந்து தான் எடுத்து செய்வாங்க. எல்லா காட்சிகளையும் அவங்க சொந்த இஷ்டத்துக்கு எதையுமே இதுவரைக்கும் செய்யவே கிடையாது. பைபிள்ல இருந்து தான் எடுத்தாங்க. ஆக இந்த ப்ளூ நிறத்துக்கு பைபிள்ல நிறைய இடங்கள்ல ஆதாரம் இருக்கு. ஏறக்குறைய 50 இடத்துல 50 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா பைபிள்ல இந்த நீல நிறத்தை பத்தி சொல்லுது நமக்கு. அதுல இந்த 50ஐயும் பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. ஒரே ஒரு வசனமே போதும். மாதா ப்ளூவுக்கு ஒரே ஒரு வசனமே போதும். அதுல எல்லாமே அடங்கி இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாதா இருப்பாங்க, ஆண்டவர் இருப்பார், கத்தோலிக்க திருச்சபையுடைய பூசை திருப்பலி இருக்கும், அப்பம் இருக்கும், ரசம் இருக்கும், பூசை பாத்திரம் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அப்ப எங்கிருந்து மாதா எடுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்லாமல் சொல்கின்ற செய்தி. ப்ளூ கச்சையை நான் ஏன் கட்டி கொண்டு வந்தேன் பிள்ளைகளே அப்படின்னு எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகிறோம் பாருங்க, பேச வச்சாங்க பாருங்க. அப்போ என்னன்னா பரிசுத்தாவியோட அருள் இருக்கிறவங்க, இரக்கம் இருக்கவங்க இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மாதா எப்படியெல்லாம் ஞானம் நிறைந்த கன்னியா இருக்காங்கன்றதுக்கு இந்த ப்ளூ நிறத்தை லூர்தில் பயன்படுத்திய விதம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க பைபிள்ல இருந்து வசனத்தை எடுக்கிறாங்க. எங்கிருந்து தெரியுமா எடுக்கிறாங்க? எண்ணாகமம் 4வது அதிகாரம் 6லிருந்து 12 இருக்கின்ற வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அதுல வரிக்கு வரி மாதாவுடைய இந்த ப்ளூ விளக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய கடவுள் இதை செஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் அங்க டாப்பு. இது சும்மா யாரை எழுதிட்டு போனது கிடையாது. பிதாவாகிய கடவுள் இதெல்லாம் செய்ய சொல்றாரு. இந்த விஷயங்களை செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த நீல நிறம் வருது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். எண்ணாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம்லேருந்து 12வது வசனம் வரைக்கும். காத்தின் புதல்வர் உடன்படிக்கை கூடாரத்தினுள்ளும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான இடத்தினுள்ளும். உடன்படிக்கை கூடாரத்தினுள்ளும் அப்படின்னா என்ன? உடன்படிக்கை பேழையை வைக்கின்ற மிக பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான இடம்னு அர்த்தம். இப்போ இங்கே புரிஞ்சுக்கணும், இங்க மாதா, இதுதான் மாதான்ட்டு. புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை எதுன்னா மாதா, கடவுளை தாங்கிய உடன்படிக்கை பேழை மாதா. இது எங்க முன்குறிச்சு வைக்கிறாங்கன்னா இந்த எண்ணாகம் 4வது அதிகாரத்துல வருது, 6 to 12 வசனத்துல. ஆக பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான இடத்திலும், எது உடன்படிக்கை பேழை வைக்கின்ற இடத்தை பரிசுத்தத்திலும் பரிசுத்தன்றாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழை மாதாவா பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர்கள். 5வது வசனம். ஆரோனும் அவன் புதல்வர்களும் புகுந்து வாயிலின் முன் தொங்கும் திரையை இறக்கி அதை கொண்டு சாட்சிய பெட்டகத்தை மூடி. அந்த அந்த பெட்டகம் இருக்கிற இடத்தை யாரும் போய் நெருங்க முடியாது, கிட்ட போய் தொடக்கூடாதுன்னு இருக்காரு கடவுள். அதை மூடுறதுக்கு திரைகள்லாம் போட்டு மூடுறாங்க. அந்த பெட்டகம் இருக்கிற இடம் மிக பரிசுத்தமான இடம்ன்றதுனால. அதன் மேல், எதன் மேல்? அந்த பெட்டகத்தின் மேல் ஊதா தோள்களால் செய்யப்பட்ட மூடு திரையையும் போர்த்தி. ஊதா தோள்கள் அது ஒரு நீல நிறம் சார்ந்த ஒரு நிறம் தான். ஊதான்னா அந்த டிசம்பர் பூ இருக்கும் இல்லையா, அந்த கலர், அதுதான் ஊதான்றது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் டிசம்பர் மாதம் திருவருகை காலத்தில் போடுவாங்க இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் பூசையில் குருவானவர் போடுகின்ற அந்த ஊதா நிறம், அதுதான் அது. ஊதா நிறத்தை ஊதா தோள்களால் செய்யப்பட்ட மூடுதிரையும் போர்த்தி அதன் மீது நீலத்து பட்டியை விரித்து, நீல துணிகளை விரிக்க சொல்றார் கடவுள். 7வது வசனம். காணிக்கை அப்பங்களின் மேசையை நீல துப்பட்டியால் பொதிந்து. மறுபடியும் காணிக்கை அப்பங்களின் மேசைன்னா காணிக்கை அப்பன்னா இது ஆண்டவர் இயேசு. கத்தோலிக்க திருச்சபையில ஆண்டவர் இயேசுவை அப்பமா நாம வைக்கின்றோம். அவர் சொல்லிட்டு போனதுனால, அவர் தான் சொன்னார் அப்பத்துல நான் இருக்கிறேன்ட்டு. எப்ப? பெரிய வியாழன் அன்று தான் காட்டி கொடுக்கப்படுகின்ற அந்த இரவில் அப்பத்தை எடுத்து பிட்டு அதுன்னு சொல்றாங்க இல்லையா, பூசையில் நம்ம கேட்கறோம் இல்லைங்களா, பைபிள்னு இருக்கு இல்லையா, அந்த காணிக்கை
அப்பங்களின் மேசையை நீல துப்பட்டியால் பொதிந்து, இங்க பூசை வந்துருச்சு, அப்பம் வந்துருச்சு, அது மேல நீல துப்பட்டி எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கு. இந்த வசனம் நிறைவேறுகிற இடம் எதுன்னா கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. காணிக்கை அப்பமும் கிடையாது வேற இடத்துல, பீடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னும் இதுக்கு பின்னால வர விஷயங்களும் எங்கேயும் கிடையாது, கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இருக்குது. தூப கலசங்களையும் சிமிழ்களையும் பான போசன பழி சிந்துவதற்குரிய பாத்திரங்களையும் கலசங்களையும் கிண்ணங்களையும் கூடவே வைப்பார்கள். காணிக்கை அப்பங்கள் அதன் மேல் எப்போதும் இருக்கும். இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கும்னா அந்த நீல துப்பட்டிக்குள்ள, நீல துணிக்குள்ள இருக்கும். இப்ப இது எல்லாமே ஆண்டவர் இயேசுவை முன்குறித்த வார்த்தைகள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அப்ப இதை மூடின துணி எது? நீல நிற துணி. அதே தான் நீங்க மாதாவுக்கும், மாதாவுடைய வயிற்றுக்குள்ள தான் ஆண்டவர் இருந்தார். அதை மூடிய துணி எது? இந்த ப்ளூ கலர் துணியை தான் எப்ப பார்த்தாலும் மாதா போட்டிட்டு வராங்க. அவங்களுடைய அங்கி, அவங்களுடைய மேலாடை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல நிற துணியில தான் இருக்குது, ப்ளூ கலர்ல தான். அப்ப கடவுள் எப்படியெல்லாம் மாதாவையும் ஆண்டவரையும் முன்குறிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அது இல்லாம கூடவே கத்தோலிக்க திருச்சபையும் முன்குறிச்சு வச்சிருக்காரு. இந்த வசனம் எல்லாம் எதுக்கு பொருந்தன்னா கேத்தலிக் சர்ச்சுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அப்ப மாதா உண்மை, மாதா காட்சிகள் உண்மை, கத்தோலிக்க திருச்சபையுடைய திருப்பலி உண்மை, நற்கருணை உண்மை, எல்லாமே உண்மை. வேற எல்லாம் பொய், எல்லாம் மனுஷங்களால் ஏற்படுத்தப்பட்டுதான் அது, மற்றவை எல்லாம். ஆக இந்த நீலம் அப்படின்ற வார்த்தை, நீலம் என்ற அந்த நிறம் மாதா லூர்துல கொண்டு வர காரணம் அப்படின்றதுக்கு இதுதான். இந்த வசன பிரகாரம் மாதா நடக்கிறாங்க. சரி, ஏன் நீல நிறத்தை இவங்க கொண்டு வராங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? மாதா இங்க மட்டும் இல்ல, லூர்துல மட்டும் இல்லை, மற்ற பல இடங்கள்லையும், மிக குறிப்பா மிகப்பெரிய காட்சிகள் நடந்த குவாடலூப் மாதா, மெக்சிகோ நாட்டில் குவாடலூப் இருந்துச்சு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 1531 மாதா காட்சி கொடுத்த போது அவங்க ஒரு நீல போர்வை தான் மேலாடையாக அணிஞ்சிட்டு வந்தாங்க. பிறகு இப்போ லூர்தில் 1858, பிறகு பிரான்ஸ் நாட்டில் போண்ட் மெயின் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அங்கே மாதா காட்சி கொடுத்தாங்க 1871. முழுக்க நீல நிற ஆடையை தான் அணிஞ்சிட்டு வந்தாங்க. அவங்களோட அந்த ஆடை முழுசும் ஸ்டார்ஸ் இருந்துச்சு, நட்சத்திரங்கள். இதெல்லாம் ஏன் மாதா இந்த நீல நிறத்தை பயன்படுத்தினாங்கன்றதுக்கு ஆதாரம் பைபிள் பிரகாரம் தான் மாதா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க சொந்த இஷ்டத்துக்கு எங்கேயுமே வரல, நடக்கவே இல்லை. ஏன்னா கேள்வி கேட்பாங்க இல்லையா, அவங்க ஞானத்தின் தாய், மிகப்பெரிய ஞானம் நிறைந்த கன்னிகை இல்லையா. அவங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் செஞ்சோம்னா பைபிள்ல இருந்து இந்த அம்மா எதையுமே செய்யல, இந்த அம்மா பாட்டுக்கு சொந்தமா செய்யுதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும், அவங்களுடைய எதிரிகள். ஆனால் அதுக்கு தான் என்ன பண்றாங்க மாதா, நான் பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறேன், பாட்டு எடுக்கிறாங்க. எல்லா காட்சிகள்லையும் எல்லாம் அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே, ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு செயல் செய்யறாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருந்து இருக்குது. அதன் பிரகாரம் மாதா இந்த லூர்துல நீல நிற கட்சி அணிந்துட்டு வராங்க. இதுக்கு ஒரு அழகான அர்த்தம் எங்க இருக்குதுன்னா, மாதாவுடைய லூர்து அன்னையுடைய பிரார்த்தனையில பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வரும். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் அந்த பிரார்த்தனையில் வர்றது. இந்த 8 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையில் வர்ற விஷயங்கள் தான். அதில் இந்த நீல நிற கட்சிக்கு என்ன பிரார்த்தனையில் எப்படி இருக்குன்னா, கற்பென்பது வானோருக்கு அடுத்த புண்ணியம் என்று காண்பிக்க மேகமற்ற வானம் போன்ற நீல கட்சியை கட்டி கொண்டவர்களாக தரிசனமான அமலோற்பவ மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு வரும் அந்த பிரார்த்தனை. அப்ப என்ன விஷயம்னா, இந்த நீல நிறம் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. கற்பு என்கின்ற வரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்தவர்கள் அன்னை மாதா தான். அதே போல் நம்ம இருக்க சொல்றாங்க. அப்ப அப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காண்பிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, மேகமற்ற வானம், சுத்தமா மேகமே இல்லாத வானம் பாருங்க எப்படி இருக்குன்னா, லூர்துல மாதா அணிஞ்சிட்டு வந்தாங்களே அந்த ப்ளூ கலர் கச்சை அதே மாதிரி இருக்கும். நீங்க அங்க ஒரு நாளைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, சாயங்கால நேரத்தில் போய் பாருங்க, மேகம் இல்லாத வானம் அப்படிதான் இருக்கும். ப்ளூ கலர்ல ரொம்ப ரம்மியமா அழகா காட்சி அளிக்கும். அதை வைக்கிறாங்க மாதா. மேகமற்ற வானம் போன்ற நீல கட்சியை கட்டி கொண்டவர்களாக காட்சியளித்த அமலோற்பு அன்னையே. ஆக மாதா அந்த விஷயத்துல, அந்த ப்ளூ என்ற விஷயத்துல என்ன நமக்கு செய்தியை சொல்றாங்கன்னா, கற்பு என்ற புண்ணியத்தை எல்லாரும் பழுதர காப்பாற்றுங்கள்ன்றாங்க மாதா. இது அவங்க வாயை தொடர்ந்து சொல்லலை, போதிக்கல, எதையுமே செய்யலை. தன்னுடைய உடை மூலமா, தன்னுடைய செயல் மூலமா நமக்கு இதெல்லாம் போதிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே பரிசுத்த ஆவியோடைய அருள், மாதாவுடைய இரக்கம் இருக்கவங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய வாய்ப்பே கிடைக்கும்.
மற்றவங்களுக்கெல்லாம் கடவுள் சபிச்சவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. மாதாவை வெறுக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வரம் இல்லை. அந்த வரம் யாருக்கு இருக்குன்னா, மாதா விரும்புகிறவங்க, பரிசுத்த ஆவியோட இரக்கம் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம், இந்த செய்தியெல்லாம் புரிய வைக்கிறாங்க மாதா. ஆக பைபிளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாதா எடுக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், மாதாவை நேசிக்கணும் அதிகமாக. இதெல்லாம் நம்ம எல்லாம் செய்யணும், எல்லாத்துக்கும் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் செய்யணும். குறிப்பாக மாதாவை எதிர்க்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஆதாரமாக வச்சு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்கும் பதிலடி கொடுங்க தயவுசெய்து. ஆகவே அன்பானவர்களே, இந்த அருமையான லூர்து தொடரில் 8வது வீடியோவை பார்த்தோம். அடுத்த வீடியோ லூர்து கெபியில் பாறை, அந்த பாறையிலிருந்து வந்த நீர், செடிகள், இதை பற்றி நாம் மாதா என்ன செய்தியை அங்கே வச்சிருக்காங்கன்ற வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அன்பிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் செஞ்சு மாதாவோட செய்தியை பரப்புகின்ற தூதர்களாக இருக்க உங்களை வேண்டுகின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.